என்ன சொல்றாங்கன்னா, அவங்க குருவை இன்ஸ்ட்ரக்ஷனா வச்சுக்கிட்டு, நாங்க ஒரு தீட்சை கொடுக்குறோம், நாங்க ஒரு தியானம் கொடுக்குறோம். ஆனா அது எங்களுது இல்ல. சூட்சமத்துல ஒருத்தர் வருவாரு வருவாரு அப்படிங்கிறது உண்மை. ஆனா அவர் வருவாருன்னு நீ சொல்றல்ல, அவரே செத்து போயிட்டாருங்கிறது நான் சொல்றேன். உயிரோட இருந்தாதானடா ஒருத்தன் சூட்சமத்திலே வருவான். இந்த பிரபஞ்சத்துல என்னன்னா, வெட்ட வெளியில ஒருத்தன் சூட்சமங்கிறது தான் அவனுடைய பிரசன்ஸே, அவனோட நிஜமே அதுதான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, டேய் இறந்து போனவன் எப்படா வருவான்? அவனே நீங்க நிறைய பேர் நீங்க நம்ப மாட்டீங்க. உண்மையிலேயே நிறைய குருமார்களே, முன்னாடி இறந்து போனவங்களே, ஆன்ம விடுதலைக்கும் மாற்றத்துக்கும் வந்து என்கிட்ட நின்னதெல்லாம் எத்தனையோ பேர். நான் எத்தனையோ பேர் தவிர்த்துட்டு வந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுங்கிறது பிரபஞ்சத்தோட செயல். அவங்களுக்கு விடுதலை கொடுக்காத. ஆனா அவங்களுக்கு தமிழ்நாட்டுல 50-60 லட்சம் பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அவர் வந்து நிக்கிறார். ஆனா அவங்களோட பக்தர்கள் இவர் என்ன எங்க குருவை தாண்டி என்ன தெரிஞ்சிடும்? இது எப்படி இருக்கு? அப்ப நம்ம உண்மை இல்லைங்க. பிரபஞ்சம் எந்த சூட்சமத்துல ஒருத்தர் வருவாரு, என் குரு வருவாரு, அவர் சொல்றாரு இத கொடுக்குறேன் அப்படின்னா, சூட்சமங்கிறது ஒருத்தன் பெரும் அனுபவம் பெற்றவனால மட்டும்தான் வர முடியும். இறந்தவனால வர முடியாது. சூட்சமத்துக்கும் ஒரு ஆயுள் இருக்கு.